வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். வெல்கம் டு சுரேஷ் வெர்சடைல். யாருக்கெல்லாம் கறி தோசை பிடிக்கும்? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கறி தோசை வந்து எங்கே ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மதுரை, தேனி இந்த சரௌண்டிங்ஸில் ஃபேமஸ். இப்போது சென்னையிலையும் கறி தோசை கிடைக்கிது. பர்டிகுலராக குன்றத்தூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சென்னை கறி தோசை நல்லா இருக்கா, தேனி கறி தோசை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் குன்றத்தூரில் இருக்கிற பைரவி ரெஸ்டாரண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேனியில் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ரெஸ்டாரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு ரெஸ்டாரண்ட்லையுமே நான் வந்து கறி தோசை சாப்பிட்ருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு ஸ்மால் கம்பேரிஷன். ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிற இந்த பைரவி ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். இந்த பைரவி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். இது என்னோடய ரெகுலர் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். வெரி ஆஃபன் நான் வந்து ஏதாவது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நான் வந்து வாங்கினோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் நான் விசிட் பண்ணுவேன். இது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி சிக்கன், மட்டன், ஈவன் வெஜ் ஐட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குன்றத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து கறி தோசை பார்க்க முடியும். கறி தோசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கறி தோசை மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சதர்ன் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கிளி பரோட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வாழை இலையில் மடித்து இது சிக்கன்லாம் போட்டு பரோட்டா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அருமையாக இருக்கும். அந்த கிளி பரோட்டாவுமே இங்கே கிடைக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதே மாதிரி பன் பரோட்டாவும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் சைடில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும், அருமையாகவும் இருக்கும். இப்போ நம்ம பைரவி ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின கறி தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தோசையை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட முடியாது, மினிமம் 2 பேர் சாப்பிட்லாம். அவ்வளவு பெருசாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்குது. நிறைய மசாலா சேர்த்து சிக்கன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தோசை ஃபுல்லுமே அந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக அந்த ஃப்ளேவரோடி சாப்பிடணும் போல் தோணுது பாருங்கள். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நானும் கப்புள் ஆஃப் டைம்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக, ரொம்ப சாஃப்டாக, ஃபுல்லுமே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு அருமையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கப்புள் ஆஃப் சட்னி, சால்னா இதெல்லாமே கொடுப்பாங்க. இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதை டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. நல்லா சாப்பிட்றவங்க, அதாவது யங்ஸ்டராக இருந்தோன்னா ஒரு தோசை தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது நார்மலான பர்சனாக இருந்தால் இந்த தோசையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். ஹாஃப் தான் சாப்பிட முடியும். ஏன்னா அவ்வளோ திக்காக இருக்கும். நிறைய சிக்கன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ப்ரைஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸ்லாம் இல்லை. நீங்களே பாருங்கள், ஜஸ்ட் 152 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ தேனி பிசிப்பட்டியில் இருக்கிற மாருதி ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சில் இருக்கிற கறி தோசையை பற்றி பார்க்கலாம். இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிரான்ச் வந்து பிசிப்பட்டி, பழனி செட்டிப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன ஊருக்கு மெயின் ரோட்டில் தான் இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. இது ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். நிறைய லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இங்கே வெரி ஆஃபன் வந்து வருவாங்க. ஈவன் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி கறி தோசை, நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஃபேமஸான இது ஈவன் பரோட்டா, பிரியாணி இதெல்லாமே இங்கே ஃபேமஸ் தான். இப்போ நம்ம வந்து கறி தோசையை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கறி தோசை வந்து இங்கே மாருதி ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்தது தான். கறி தோசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கறி தோசை வந்து ஸ்ப்ரெட்டடாகவே இல்லை. கறி தோசை அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே நார்மல் தோசை மாவு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் பார்க்க முடியுது உங்களால். இதோட ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது. 232 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன தான் கறி தோசை தேனி, மதுரை இந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருந்தாலுமே வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி as well as குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அப் டு த மார்க்னே சொல்லுவேன். மாருதி ரெஸ்டாரண்ட் வந்து என்ன தான் நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் கூட ப்ரைஸ் வந்து டூ மச். இந்த குவாலிட்டி குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டூ மச். பை த டைம் நீங்களே டிசைட் பண்ணியிருப்பீங்க எந்த ஊர் கறி தோசை வந்து அருமையாக இருக்குது, குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ், ஈவன் ப்ரைஸ் வைஸ் எந்த ஏரியா, எந்த ஊர் கறி தோசை நல்லாயிருக்கும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி சென்னையில் இருக்கிற கறி தோசை வந்து தி பெஸ்ட்னு சொல்லுவேன். ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸும் சரி. இன் ஜென்ரல் தேனியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் சென்னையை கம்பேர் பண்ணோம்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 50-60 ருபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சாதாரண டீ கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே 18 ருபீஸ், அங்கே ஜஸ்ட்டு இன்னுமே 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னையில். ஸோ இது ஒரு லேமன் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. இந்த கறி தோசையை
பொறுத்த வரைக்கும் ஏதோ 10-20 ருபீஸ் இல்லைன்னா 30 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 150 ருபீஸ், இங்கே வந்து 200 and something 232 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்னே சொல்லுவேன். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாருதி ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ், குவான்டிட்டி, குவாலிட்டி எதுவுமே வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க்னே சொல்லுவேன். ஸோ கறி தோசை அங்கே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அகேன் இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா நல்ல வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.